வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம இன்னும் பழகணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? வள்ளலார் பற்றி சொல்கிறார், அவர் வந்து அன்புன்னு சொல்கிறாரு. நம்ம வந்து அன்பு அப்படிங்கிறத நடிக்கிறோம், அன்பு தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசுகிறோம். அன்புனாலே அவர் சொன்ன அன்புனாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியல. அப்போ பியூர் லவ் அப்படின்னா என் பையன் மேலே வர்றது பேர் பாசம், என் பொண்டாட்டி மேலே வர்றது பேர் பாசம். நான் இன்னொரு பையனுக்கும் சேர்த்து செஞ்சேன்னா அது நடிப்பாக மாறிடுது. சரிங்களா? அதை நான் பெருமையாக தான் செய்கிறேன். எந்த பெருமையுமே இல்லாமல் எந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது இறைவன் மேலே வைக்கக்கூடிய லவ். அதே மாதிரி இன்னொருத்தன் பக்கத்தில் இருக்கிற மேலேயும் வைக்க முடிஞ்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அது பியூர் லவ். இந்த லவ்வை வந்து எந்த கண்டிஷனும் இருக்கக்கூடாது. இதில் வந்து அவங்களுக்கு எனக்கு கிடைக்குது, எனக்கு அவங்களுக்கு கிடைக்குதுன்ற எந்த கண்டிஷனும் இல்லாமல் லவ் வைக்கணும். இந்த லவ்னால் அவங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கணும், நம்மளுக்கும் அது யூஸாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து இதில் எதுவுமே தேவையில்லாத ஒரு அன்பை வெளிப்படுத்தணுங்கிறாங்க. இந்த அன்பு என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. இதை வந்து யார் ஹானஸ்ட்டாக ஏற்றுக்கிறாங்களோ, நான் அடிக்கடி சொல்கிறது, நாம் எப்போது நமக்கு தெரியவில்லைன்றதை ஒத்துக்கிறோமோ அப்போ தான் அறிவாளியாகவே மாற ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு அன்புனா என்னன்னு தெரியல, அதை நான் தேடி போகிறேன்றதுக்கு. ஏன்னா அன்பே இறைவன் சொல்லிட்டாங்க, இறைவன் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் அன்பு நம்மளுக்குள்ளே இருக்குன்றதை சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்மளுக்குள்ள அன்பை தேடி கண்டுபிடிப்போமே, ஒருவேளை கிடச்சிட்டா அது இறைவனாக கூட இருக்கலாம். அப்போ அன்பை தேடுவோம். நம்மளுக்குள்ள அன்பு எங்கே ஒளிஞ்சிருக்கு, நம்ம எந்த இடத்துல வந்து சுயநலமாக நடக்கிறோம். அப்போ சுயநலத்தை எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம தானே வச்சுருக்கோம், நம்ம தான் யோசிக்கிறோம். நம்ம சுயநலத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளால் முடியாது. ஏன்னா நம்ம வந்து இங்கே சமூகத்தினுடைய, நான் சொன்னது மாதிரி மனம் சமூகத்தினுடையது. இங்கே சமூகம், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என் தெருவு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, எங்கள் தாத்தா பாட்டி என்னுடைய டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றதான் என்னுடைய சிந்தனை. அப்போ இந்த சிந்தனையிலேருந்து மாறுறது நானாக தான் மாறணும். அப்போ மெதுமெதுவாக அன்பை நோக்கி நகரலாம். ஒருவேளை வள்ளலார் சொன்னேன், வள்ளலார் மட்டும் சொல்லிங்க, திருமூலர் சொன்னேன். ஏன்னா திருமூலர் ஒரு வேலையை விட்டுட்டு போயிருக்காருங்க, மாணிக்கவாசர் விட்டுட்டு போயிருக்காரு, தாய்மானவர் விட்டுட்டு போயிட்டார், பட்டினத்தார் விட்டுட்டு போயிட்டார். அதெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்ணி வள்ளலார் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு அவர் விட்டுட்டு போயிருக்காரு. அடுத்து யாராச்சும் வரட்டும் பார்ப்போம் அப்படின்றதான். ஓகேங்களா? அப்போ அன்பு என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். இறைவன் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, அன்பு கிடைச்சா அது கிடச்சிருன்ற மாதிரி. அப்போ கீ இதுதான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறார். மோட்சம்ன்ற ஒரு வீடு இருக்குன்னா, அந்த வீடு பூட்டப்பட்டிருக்குன்னா அதை திறக்கக்கூடிய கீ ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது எனக்கு இவருக்கு சோறு போடுறதில்ல. எறும்பு முதல் யானை வரை எல்லா ஜீவர்களும் ஒன்று தான். அப்போ மனித நேயம்ன்றதை நிறுத்திட்டு ஆன்ம நேயம்ன்றதுக்குள்ளே கொண்டு போயிடுறோம். அதுதான் வந்து வள்ளலார் சொல்கிறது.